கிடிக்கு போறது கூட வண்டி இல்ல, ஒரு வண்டி வாங்கி தெரியா? நான் வண்டி நான் கொஞ்சம் மேலே விக்குதா? இதே சொல்லுற, ஆனா வண்டி வாங்கி மட்டும் தராத. எங்க அண்ணங்காரன் உன்னை பெத்து போட்டு போட்டான், சோறு வர போடணும், இதுல வேற வண்டி வேற வாங்கி தரணுமா? சும்மா விட்டு போனாரு எங்க அப்பா, சொத்து வச்சுட்டு போனாரு. பொல்லாத சொத்து, கீஞ்சு பாய் 4 2 தலகாணி. இப்படியே சொல்லி சொல்லி காமிச்சினாரு. உனக்கு கை கால விலங்காம போச்சா நான் தானே பாத்துக்கணும். எனக்கு கை கால் விலங்காத போயிடும் பாக்குறியா? ஊரு பட்ட அநியாயத்தை பண்றியா? விலங்காம தான் போகும். வா வாழ நினைத்தால் வாழலாம், அந்த வண்டி மடக்கா. நித்து நித்து. என்ன நிக்கல நித்து நித்துன்ற என்ன மூஞ்சிலே அப்புவேன். சித்தப்பா பாவம், அவரை போய் அப்படி திட்டுற. யோ என்ன கொழுப்பா, வண்டி வச்சுட்டு என்ன மூஞ்சில போன்ற? ஏங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, அவர் பைத்தியம். பைத்தியமா? ஆமா சித்தப்பா, நீ பைத்தியம் தெரியாதா? ஏதோ பிளான் பண்ணு, குரங்கு டாப் மூஞ்சி. ஏமா பைத்தியத்துல நம்ம ரோட்ல தெரிய விட்டுங்கிற? இல்லங்க, நல்ல பைத்தியம் தாங்க, சொல்றதெல்லாம் கேட்பாருங்க. சரி என்னத்துக்கு நிறுத்துனீங்க? இவருக்கு வண்டியில போகணும்னு ஆசை, என்ன கேட்டாரு. ஒரு ரவுண்டு கொடுங்களா, போயிட்டு வந்துடுறோம். ஆம்பா வண்டியில போன ஆசைப்பா. ஐய வண்டிலாம் தர மாட்டோமா. ஏங்க ப்ளீஸ்ங்க, ஹெல்ப் மீ. கரெக்டா ஓட்டுவீங்களா நீங்க? ஏங்க நான் வண்டியில நல்லா ஓட்டுவேங்க, லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேங்க. சரி வாங்க, இப்படி போயிட்டு இப்படியே வந்துடணும்னா. சரிங்க சித்தப்பா, நான் வண்டி ஓட்டுவேனா நீ உக்காந்துப்பியா? சரிம்மா. பாத்துமா வண்டி யார் மாதிரி இடிச்சிட போற? அதெல்லாம் இடிக்க மாட்டேங்க, வண்டி யார் பேர்ல இருக்குதா? ஏன் அதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இல்ல? இதெல்லாம் கரெக்டா சொல்லுவாரு. வண்டிக்கு புக் இல்ல, அதனால நான் யார்கிட்டயும் சொல்றது இல்ல. புக் இல்லையா? அப்ப இன்சூரன்ஸ்? புக்கே இல்ல, இன்சூரன்ஸ் எப்படி போடுவாங்க? அது கூட இல்ல. சரி சரி சித்தப்பா, வண்டி எப்படி இருக்குதா? சூப்பரா இருக்குதுமா. இனிமே இது நம்ம வண்டி. என்னது நம்ம வண்டியா? ஏமா என்ன பேசுற? என்ன பேசுறாங்க? எங்க வண்டி தான் சொல்லுவாங்க. ஏய் என்னயா தெளிவா பேசுற? தெளிவா பேசாம அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ, போயா. ஐயோ என்ன ஏமாத்துறாங்களே, தட்டி கத்தி யாரும் இல்லையா? நீ என்ன கத்தனால ஒண்ணும் பண்ண முடியாது, பாயா. ஏமா ஒரு ரவுண்டு தானே கேட்டேன், ஏமா இப்படி பண்ற? இந்த பார், வண்டிக்கு புக்கும் இல்ல லைசன்ஸும் இல்ல, இவ்வளவு நாள் நீ யூஸ் பண்ணல, இதுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் போ. நான் காசு குத்து வைக்கிறேன், சும்மா தூக்கின்னு போயிடுவியா? நீ காசு குத்து வாங்கினதுக்கு அத்தாச்சு எங்க? கரெக்டுமா. ஐயோ சம ஃப்ராடுகளா இருக்குதுங்களே, என்ன பண்றதே தெரியலையே. நோ கொஞ்சம் நில்லாம். என்னப்பா இந்நாள் முடிஞ்ச ஃப்ராடு மாதிரி தாங்க, சொல்லலாமா? தாவுடா, வண்டி வாங்கிக்கிறா எப்படி? சூப்பரா இருக்குதுப்பா. நோ நோ, என் வண்டி நான் அது. நீதான் வித்துக்கிறியா? பரவாயில்லப்பா. நோ விக்கல, என் வண்டி எடுத்து தர மாட்டுங்க. ஏன்பா அப்படி போய் சொல்ற? அவன் அப்படிப்பட்ட இல்லப்பா. கேட்டுக்கோ. ஏன்னா இந்த ஆள் வந்து ரொம்ப பண்ணுகிறான்னா. ஏன்பா ஒரு ரவுண்டு ஓட்டி தரேன்னாங்கப்பா, வண்டி தர மாட்டேன்றாங்கப்பா. நீ சொல்றது எப்படி? என் நம்பர் புக் இருக்குதா? இல்லையே. இன்சூரன்ஸ் இருக்குதா? ஆஹா. ஏப்பா எதுவுமே இல்லைன்ற உன் வண்டி எப்படி நான் நம்புறது? ஏன்னா இப்ப வண்டி வாங்கி எடுத்து வரான், இவரு வண்டியா? பாவம் இப்போதான் கஷ்டப்பட்டு வண்டி வாங்கிக்குதுங்க, வண்டி ஏமாத்த பாக்குறியா? போயா. யோ உனக்கு கூப்பிட்டு கேட்ட நியாயம் சொல்லும் போது இப்படி பேசுறீங்க. நான் நியாயமா தான் சொல்லும், புரிஞ்சுக்கோ. கண்ணா பிஞ்சு கண்ணா. அப்படி கண்ணிலே குத்தேன், ஏன் வண்டியான்றேன்? ஏய் போலீஸ் கேஸ் கொடுறா, என்ன பண்றான்னு பாத்துக்கலாம். போலீஸ் கேஸா? போலீஸ்கார் எங்க பக்கத்து வீடு தான், நாங்க போய் சொன்ன மாதிரி எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. ஏய் ஃப்ராடுங்களா, எப்படிலாம் ஆட்டைய போடுறீங்க? நாங்க ஆட்டி போறது இவரு பார்த்தாரு. நீ எடுமா வண்டியா, போலாம். ஆமா. என்ன டீட்டு இல்லையா? வண்டி வாங்கிக்கிறீங்க? இந்த மாடு நிக்குது பாரு, என் பேர் சொல்லி கோயில் முடிச்சுக்கோ. வண்டி வண்டி வண்டி. சோப்பே சோப்பாயிலே. ஏய் இந்த வீட்டுக்கு போலாமா? வா போலாம். ஹாலா நீலம் பெனாயிலே. சோப்பே சோப்பாயிலே. வீட்ல யாரும் இல்லப்பா. வீட்ல யாரும் இல்லைன்ற நீ என்ன பண்ற? நான் வீட்ல இருக்கிறேன், இவனும் தன்னத்துல பேசுறான். டேய் கஸ்டமர்ல அவனே பேசுறாரு. அண்ணா பெனாயில நீலம்லாம் வாங்கிக்கணும். பெனாயிலே நீளமா? இதை வச்சு என்ன பண்ணலாம்? தண்ணியில கலந்து குடி. தண்ணியில கலந்து குடிச்சா சூப்பரா இருக்குமா? நான் இவனா லூசு. லூஸ்ல தருவீங்களா? லூஸ்ல கேக்குது, குடுக்குறேன்ப்பா. ஏக்கா ஏக்கா, என்னடா கத்தி நேக்குற? யாரா இவங்க? அக்கா வாக்கா, பெனாயில சோப்பா எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கம்பெனி ஐட்டம்ல, இதெல்லாம் நாங்க வாங்குறதே இல்ல. ஏமா நிறைய நோர வருமா, வாங்கி ஒரு வாட்டி தோச்சு பாரு. தோச்சு பாருன்னு சொல்லக்கூடாது, குச்சி பாருன்னு சொல்லணும். டேய் அதே யாரா குடிப்பாங்க? அவங்க தான் சொன்னாங்களே டேஸ்டா இருக்குன்னு. அப்படியா? என்னப்பா இது குடிக்கலாமா? துணி கிளியர் ஆகிற மாதிரி வயிறு கிளியர் ஆகும், குடிங்க. பாத்தியா என்ன ஆச்சு? அவங்க தான் சொல்றாங்கன்னு கேக்குது பாரு. எவ்வளவு விலை இது? 1 லிட்டர் சோப்பா 90 ரூபாய்க்கா.
இதை வாங்கினா ஒரு சோப்பு கட்டி இலவசம். அது மட்டும் இல்ல, முதல்ல யார் வாங்கினா அவங்க வீட்டுல 2 துணி நாங்க துவைச்சு தருவோம். அப்படியா? இதுக்கு முன்னாடி வித்துட்டீங்களா இல்லையா? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் வீடு. அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாவும் இருக்கலாம். ஏக்கா என் ஜெட்டி பண்ணிலாம் துவைக்க சொல்லிடுறேங்க, வாங்கி கொடுக்கா. கரும்பு பூச்சுவான் இவன் ஜெட்டி இல்லாம துவைக்கிட்ட நான் என்ன பண்றதா? நமக்கு கஷ்டமா தானே முக்கியம், துவைச்சிக்கலாம் விடு. ஏன்பா என்கிட்ட வாஷிங் மிஷின் இருக்குது, நான் வேற வேலை சொல்றேன் செய்றீங்களா? ஏக்கா என்னக்கா சொல்றா? கம்னர்ரா. எப்பா தப்புண்டா, சொல்லுக்கா வேற என்ன செய்யணும்? பாத்ரூம்ல ஒரு மாதிரியா ஸ்மெல் வருது, கழுவி விட்டுறீங்களா? கழுவி ஒண்ணுமா? நோ, நானும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் வாடா. லாஸ்டா நான் தான் போனேன். ஏக்கா அவ்வளவு நாத்தமா அடியுது. அட கரம் புச்சவனே, தண்ணி ஊத்தி வர மாட்டியா? அப்படி கப்படிக்குது. அதுக்காக மத்த முன்னாடி என்ன திட்டுவியா? எப்பா வாங்கப்பா கை விடுங்க. முதல்ல இதை வாங்குங்க, அப்பதான் நாங்க கை விடுவோம். இதை இரு எடுத்துட்டு வரேன் காசு. ஏய் போனிய தண்ணி ஊத்திட்டு வர மாட்டியா? இதெல்லாம் நாங்க தான் கழுவணுமா? சோப் ஆயில் வாங்குறோம்ல, நீங்க தான் கழுவணும். இதோ எங்க இத்தனை வந்து நிறுத்திக்கிற பத்தியா? இதுக்காரன் அப்படிதானே இருக்கும். உன்ன என்ன சொல்றதுன்னு தெரியல, கடுப்பாகுது. கடுப்பான பணக்காரன் அப்படியே புரிஞ்சுக்கடா. இது வரைக்கும் நீ எவ்வளவு பெரிய பணக்காரன் ஆகிக்கிற தெரியல, அப்படியேதாங்கிறா. எல்லாத்துக்குமே ஒரு காலம் வரும், அப்போ சொல்லுடா என்னை பத்தி நீ. காலமா? என்ன சாயங்காலமா? கடுப்பத்தோட கஷ்டம் நின்னுக்கிறார்ல. இந்த கபோதில கஷ்டமா சொன்ன வச்சுக்கா, அது சேத்துல போய் வந்துருவேன். நீங்க நேத்துக்கு அச்சிரின்னு தெரியுது, யாரு முதல்ல போய் கை ஊத்து தானே அச்சிரிங்க. இது தங்க மாளிகை, கை ஊத்து காய்ச்சிக்கிறேன். காயம்பூச்சுனா இது கக்கூஸ் தான்றா. லாஸ்டா நான் போனது. ஒரு போனாரு. பணம் வருது. ஏன்பா 500 ரூபாய்க்குதே, சில்லறை இல்ல. பரவாயில்ல கொடுங்க. இந்தா சில்லறை நாங்க வேலையை முடிச்சுட்டு போகும்போது அவனை அனுப்பிச்சு விடு தரோம். சரி வாங்க, பாத்ரூம் கழுவுங்க. ஏக்கா ஒரு நிமிஷம். என்னப்பா? ஏக்கா முதல்ல சில்லறை மாத்தி ஒரு குத்துறோம், அதுக்கப்புறம் நாங்க வந்து கை விட்டுமா? இதுவும் கரெக்டா தாங்குதே. தம்பியா போய் அவங்க கூட போய் சில்லறை மாத்தி எடுத்து வந்துரு. அதுக்கு நான் ஒன்றே போயிடுறேன், அவங்க நேத்துக்கு. இது மட்டும் எப்படி அவனுக்கு மூளை வேலை செய்தா? சொன்ன மாதிரியே தம்பி போய் சில்லறை மாத்தி எடுத்தா, நீங்க வந்து பாத்ரூம் கழுவுங்க. ஏக்கா உங்க தம்பி ஏமாத்திட்டு இருக்கா கடைக்கார, புரிஞ்சுக்கோ. என்னெல்லாம் யாராலையும் ஏமாத்த முடியாது. அன்னைக்கு கூட அக்கா சில்லறை வேணும் சொல்லிச்சு, கரெக்டா வேணும் வந்தேன். என்னக்கா கரெக்டா வேணுந்தியா? ஐயோ எப்பா நீ போவாத, அவங்களே வரட்டும். என்னக்கா அன்னைக்கு 500 ரூபாய் சில்லறை வேணும் சொன்னீங்க, வேணும் இல்ல நானு. 500 ரூபாய் கொடுத்துட்டு எவ்வளவு சில்லறை வேணுந்தா? 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா 1 ரூபா. இதான் சில்லறையா உங்க ஊர்ல? பாத்தியா அவமான பாத்திரா? ஏங்க சில்லறானே அதானே சில்லற. ஏக்கா இவனை பத்தி தெரிஞ்சு போச்சு, நாங்களே போய் வாங்கிட்டு வந்துடுறோங்க. ஆமா நீங்களே போய் வாங்கிந்துருங்க. எப்பா வானா போலாம். இருங்க எங்க போறீங்க? சில்லற வாங்க. சில்லறை தான் வாங்க போறீங்க, இதெல்லாம் ஏன் எடுத்துன்னு போறீங்க? இவனுக்கு மூளை அப்பப்போ வேலை செய்தா? நாங்க போறோம்ல, அங்கெல்லாம் வித்துன்னு போவோம் அப்படியே. அப்ப சில்லறை வாங்கறதுக்கு நானும் வரட்டுமா? வந்து தோலடா, வாடா பிச்சு வாயா. சரி வா. டக்குன்னு வந்துருங்கப்பா, பாத்ரூம் நாத்தடிக்குதே. ஏக்கா நான் போனதுதாங்க, தம்பி கோசம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா? அட கரம் புச்சவனே, இதெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிவாங்க. எண்ணத்துல பெத்து பிடிச்சது இல்லை எங்க அம்மா. டேய் நேத்துக்கு பின்னாடி வர சில்லறை வாங்க. அதெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன் போடா. நானும் தான் வருவேன். எட்டிட்டு மேல விடுவோம் போடா. இன்னைக்கு உனக்கு கோவம் வந்து பாத்துக்கிறேன், இதே ஃபீல் இல்லாட்டி அவனை போடா போடான்றேன். எங்க அக்கா கிட்ட போய் சொல்றேன், இருங்க. போடா, அது சோப்புடாப்பா முஞ்சு. சூப்பர்ண்ணா. வாடா போலாம். சோப்பு பெனாயில லைட் எரிய மாட்டேன்னு எத்தனை வாட்டி சொல்றத கேக்குறாரு அந்த ஆளு. கஜா என்ன வாசல் நோஞ்சானு கத்தினுங்கிற? இந்த லைட் எரிய மாட்டேன்னு எத்தனை வாட்டி சொல்லுற? யாராவது ஆளு கொண்டு வந்து பாக்குறேன் நீ? ஆமா மறந்துட்டேன். சொல்றதெல்லாம் மறந்துடுவேன். என்னத்துக்குது? எதுக்கு வாங்கி வந்துட்டீங்க? தண்ணி வலிக்கிற வழிப்படுறி, எங்கன்னா தண்ணி விஷயம் வழிச்சு விடலாம்ல. பழசாக்குதே. வர வழியில ஒருத்தன் போட்டு எடுத்து வந்துட்டேன். என்ன பாக்குற? யூஸா எடுத்து வை. யூஸ் அதான் ஆகும். காசு குத்தி வாங்கி வச்சா யா கூட தூக்கி மாறானா? யார் அவன்? தோ இந்த வீடு தான், வா வா. சரி போ, தலைவலிக்குது, டீ போடு. யோ இதே மாதிரி சேர் கிரி கச்சா போட வீட்டுக்கு. எத்தாந்து போடுறேன். யாருமா அது வீட்டுல? ஏம்பா என்னப்பா? என்னடா இந்த ஆள் தான். வீடு நல்லா பெருசா தானே கட்டி வச்சுக்கிறேன். இது உன் நியாயமாக்குதா? நியாயமாக்குதாவா? என்னப்பா ஸ்ட்ரைட்டா வந்து என் வீட்டுக்கு திட்டுற? மாமா இது நியாயமா? இது அடுக்குமா தகுமா? யோ நான் வீட்டான கத்திங்க, நான் பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா? வீட்டான வந்து இந்த குண்டாத்திக்கு சும்மா இருக்கியா? காது மேலே இப்ப என் வீட்டுக்கு முன்னாடி வரணும், வையாங்க. பாத்தியாடா எப்படி பேசத்தா? அப்ப வீட்டுக்கார வைக்க வேண்டியதுதான். என்ன வைக்கணுமா? என்னடா பேசுற தம்பி? நடா பேசுனா கையில் வச்சுனுங்குது அந்த அம்மா. என்னது இந்தாப்பா புடி. என்னப்பா காசு குத்து வாங்கினேத்தா? சொல்லு கேக்குறாங்கல்ல. அது வந்து ஆமாப்பா, காசு கொடுத்தா 150 ரூபாய். அந்த 150 ரூபாய் என் பாக்கெட்ல எடுத்து கொடுத்துப்பா, உன் பாக்கெட்ல இல்ல.
என்னப்பா இந்த இதுதானே கத்தினீங்கிற ஒன்னா எடுத்துன்னு போ சும்மா நேரத்துக்கு கத்தினீங்கிற நீ நைஸா எடுத்துன்னு வந்துருவ உன் வீட்டு பொருள் மாதிரி எனக்கு தானம் கொடுப்பியா நோ பிரச்சனை இல்லை வாங்கி போனா என்னம்மா அசிங்கமா ஆயிடு போதுன்னு பயப்படுறியா நாங்க ஊருக்கு கூப்பிட்டு பஞ்சாயத்து வைப்போம் நீயே ஊரு மாதிரிதாங்கிற என்னத்த பஞ்சாயத்து வைக்கிறது பாத்தே அந்த பொம்பளைக்கு திமுறா ஏய் ஏய் நோ கோவப்படாதண்ணா ரோட்ல கஞ்சி எடுத்து வந்தனா என்னன்னா இப்படி பண்ணுகிற என் வாசல்ல இருந்து நீ எப்படி எடுத்துன்னு வருவ சாரிண்ணா பிரச்சனை பண்ணாதண்ணா எடுத்து போய் அசிங்கமாயிடும் அது எப்படியா பிரச்சனை பண்ணாம இருக்க முடியும் ஒரு 500 ரூபாய் கூட அப்பதான் எடுத்து போவேன் 500 ரூபாவா என்னத்துக்கு என்ன பாக்குற தேவையா இது தேவையா தேவையான்றதால தான் தூக்கி வந்துக்கிறாரு உங்க கூட்டுக்காரு போனா முஞ்ச போயா காசெல்லாம் கொடுக்க முடியாது ஏய் என் மான பிரச்சனைடி இப்போ இதெல்லாம் பேசுவியா லைட் பாக்க இதெல்லாம் யாரும் உனக்கு தூக்கி சொல்லுது நீ கொடுத்தாலே இப்ப சேர் நான் எடுத்து சொன்னேன் பாத்தியாடா அந்த அம்மா மட்டும் கிரிமினல் இல்லாத மாதிரி நடிக்கிறத அது வந்து நான் வாங்கி தானே வர சொன்னேன் திருடி நான் வர சொன்னேன் நீ சும்மா நடிக்காதம்மா உங்க வீட்டுக்காரர் எப்படி எப்படி அடிக்கிறாரு நான் நைஸா பாத்துன்னு இருந்தேன் டேய் அந்த பக்கத்து நீ வந்து ஃபுல்லாத்தையும் வாட்ச் பண்ண நீ வாயில வந்துச்சுல உங்க கூட்டுக்காரன மாட்டிக்கலாம் வாயில சொல்லி வாயில தானே சொன்னாரு எப்படி நம்ப வைப்பேன் என்ன சாதாரண ஆள் நினைச்சியா இங்க பாரு பட்டன் கேமரா ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிடுச்சு கேமராவா சும்மா இப்படிப்பா யோ நௌரியா நௌரியா யோ நல்லா எடிட் பண்ணிக்கோ நல்லா பாரு போட்டோ மேல பண்ணுங்க ஒரே கேமரா பைத்தியம் போலுக்குதா வேற வீடியோல ஷேர் பண்றேன் என் நம்பருக்கு என்னம்மா கிண்டல் ஆகுதா உங்களுக்கு ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி எல்லாரும் கட்டி போட்டு காமிப்பேன் ஏம்மா அக்கா விடு வந்துச்சு வாடா சர்ப்ரைஸா போயிடலாம் டேய் நான் உங்க அம்மா வருது ஏம்மா ஏம்மா நீ தள்ளி வா தம்பி வாடா ஏமா நல்லா இருக்கிறியா வாமா வா தம்பி எனக்கு தானே எல்லாம் எல்லாம் உனக்குதாம்மா ஏமா உங்க அம்மா பாசலாம் அப்புறம் பாத்துக்க இங்க என்ன கதை அது சொல்லு யாரு இந்த ஆளு நேத்துக்கு வந்து கத்தின்னு கிடக்குறான் கத்தி கடிக்கிறா சொல்றேன் ஏ கொயக்கா விக்கிறாய முஞ்சியா நான் நீ வந்து கத்திங்க எடுக்கிறா ஏய் யார பார்த்து கொய்யா காவிக்கிறாயன்ற மூஞ்சி சப்பி ஆயிடும் ஐயா வாய போறாதுக்கா செம்பரமாக்க வரையும் போதா என்னம்மா அவனுங்க தென்னாட்டுல பேசினுக்கிறானுங்க கேளுமா என்னன்ட்ட உங்க அம்மா ஒன்னும் கேட்க தேவையில்ல ஒழுங்கு 500 ரூபாய் காசு கொடுங்க நான் போறேன் ஏ கஜா குத்துரு கஜா அசிங்க பத்த போறாங்க என்னை அசிங்கப்படுத்துறாங்க உன்னதானே அப்போ இந்தாடி 500 ரூபாய் இப்ப மாப்பிள்ளை பத்தி அப்படி பேசுற இந்த மாப்பிள்ளை 500 ரூபாய் அதிசயமா இருக்கு எங்க அத்தை காசு கொடுக்குது கூட அத்தை இந்த மாப்பிள்ளை நீ ஏதோ நேரம் என்கிட்ட கேளு மாப்பிள்ளை 500 ரூபாய் என்ன ஆகுதுன்னு தெரியல எங்க அம்மா கட்சி இந்தாப்பா காசு இதுதான் அழிஞ்சிருந்தீங்க பரவாயில்ல முன்னாடி அது மாதிரி எல்லாம் எடுக்காது என்ன வாடா போலாம் மூஞ்சிய பத்தியா சொல்லிட்டு மூஞ்சியா ஏய் கொஞ்சம் நவுறா போடா அத்தை நல்ல நேரத்துக்கு வந்து காப்பாத்தீங்க ரொம்ப நன்றி அத்தை நன்றி எல்லாம் இருக்கட்டும்ப்பா உன் மச்சான் பாரு எழிச்சு போயிட்டு இருக்கிறான் ஒரு 4 கிலோ ஆட்டு கறி எடுத்துனாப்பா போய் 4 கிலோ ஆட்டுக்கிறியா என்ன அத்தை பேசுற நீ ஏப்பா இப்பதான் உனக்கு 500 ரூபாய் கொடுத்து காப்பாத்தன ஒரு நன்றி விவசாயமே இல்லையே உனக்கு யோ போய் வானந்து குத்துரு இல்ல எங்க அம்மாவும் தம்பியும் நவர மாட்டாங்க மாமா நல்லா நல்லி எலும்பா வாங்கினுவா மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏய் இருந்தாலும் 4 கிலோ நாடி பண்ண போறாங்க மீந்தா உப்பு காட்டுல போட்டு சாப்பிடுவோம் மாப்பிள்ள அதை பத்தி கவலைப்படாத நீ இந்த உப்பு கண்ணு போட்டு சாப்பிடுவியா நல்ல குடும்பம் உங்க குடும்பம் என் குடும்பம் நல்ல குடும்பம் தான் உங்க அம்மா கட்சி மாதிரி இல்ல எங்க அம்மா என்ன இது எம்பேச்சு அடிப்படுது இவ எப்ப வந்தா எங்க அம்மா பார்த்தா உனக்கு இலக்காரம் பாத்தியா உங்க அம்மா பேசுறத என்னடியம்மா நான் தப்பா பேசிட்டேன் உங்க அம்மா மாதிரியா நானு சம்மந்தின்னு பாக்குறேன் என்ன எழுத்தாரமா பேசுற அப்படிதான் நீ பேசுற நீ பொண்ணை கட்டி கொடுத்துக்கிற பேய கட்டி கொடுத்துக்கிற என் புள்ள படாத பாடு பாடுறான் அம்மா பேய் இந்த என்ன யாரு பேயா உன் குடும்ப பேய் உன் வகைராவே பேயிடியா பீகின்னா அதான் அவனுக்கு தெரிஞ்சுக்கோ இப்படிதான் நீ சொல்லுவேன் போடி வாடி ஏண்டிய எப்படி கட்டுறா பாடுறா பஜாரி மாதிரி இந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்த நம்ம இங்க பாருத்த நானும் பாக்கணும் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிறேன் அவளையும் தெரிஞ்சுக்கோ முன்னாடி பொண்ணை கட்டி கொடுத்துட்டா இங்க ஏறி வர உங்க அம்மா கறி அடிக்கடிக்க கேளுமா கரெக்டா கேளுமா மாப்பிள்ள ஒரு 500 ரூபாய் கொடுத்து காப்பாத்தனே உனக்கு ஞாபகம் இருக்கா அவன் கொடுத்துட்டேன் ஒரு 500 ரூபாய் அத்த சொல்லி சொல்லி காட்டுறாப்ப ஓ நீ ஒரு 500 ரூபாய் தத்தி குத்துறமா குடும்பம் 500 ரூபாய் 1000 கொடுத்து கொடுத்து வச்சுக்கிறாரு போட எங்க அம்மா கட்சி போயிடுச்சு மாப்பிள்ள ஆட்டுக்கறி 4 கிலோ பத்திரம் வாங்கிட்டு வாங்க மாமா நல்ல எலும்பு பத்திரம் ஒரு மாப்புக்கு ஆசைப்பட்டு என் பேரே கெட்டு போச்சு உன்ன என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இனிமேதான் ஆட்டம் ஆரம்பம் இனி என்ன நடக்க போகுது நீங்களே பாருங்க அதுக்கெல்லாம் லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணிடுங்கப்பா சப்ஸ்கிரைபும் பண்றேங்க அடுத்த பாகத்துல பார்க்கலாம்